இந்த வீடியோ நாங்கள் எடுத்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி தெரியும். பிரான்ஸ் தேர்தலில் வந்து அவர் வெல்லுவரா இவர் வெல்லுவரா, அவர் பண்ணா நல்லமா இவர் பண்ணா நல்லமான்ற மாதிரி எல்லாம் பிரான்ஸ் தமிழர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் தங்களோட கற்பனைகளை இல்ல தங்களோட விருப்பங்களை வந்து தெரிவித்து வருகிறார்கள். இதுல முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுல யார் வந்தாலும் பிரான்ஸ் சம்பந்தப்பட்ட பிரான்ஸ் தமிழர்கள் வந்து பெரிய அளவில் எந்த பிரச்சனையுமே எந்த ஒரு தீர்வுமே கிடைக்க போறதில்லை. முதலாவது. ரெண்டாவது, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஏதாவது நெருக்கடிக்குள்ளாகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதுல முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய பிரான்ஸ் தமிழர்கள் வந்து யாரை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஜோர்டான் பதல்லா பார்த்தான் பயப்படுறீங்க. வலதுசாரி பிரதமர் வேட்பாளர். ஆனால் நீங்க நினைக்கிறீங்க மேக்ரோன் ஆட்சி வந்து சரியா உங்களுக்கு ஏதாவது செய்யும், இல்லை அதை விட இது கொஞ்சம் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி. இல்ல. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ரெண்டு பேருக்கு மட்டும் சொல்லி சொன்னா, ஜோர்டன் படல்லா வந்து நேர முகத்துல குத்துவர். அவன் வந்து மெக்ரோன் ஆட்சியில இருக்கவன் வந்து உங்களுக்கு நேர சொல்ல மாட்டான், முதுகில குத்திடுவான். உண்மையா சொன்னா, ஜோர்டன் பதல்லா சொன்ன அகதிகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள், இறுக்கங்கள், எல்லா விதிகளும் வந்து மெக்ரோன் கட்சியில் இருக்கிற கேப்ரியல் அட்டாலும் வந்து வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதாவது தாங்கள் படிப்படியாக அதை செய்து கொள்வோம் என்று சொல்லி. இப்ப என்ன வித்தியாசம் சொன்னா, ஜோர்டன் பதல்லா வந்து ஒரே மிக அமல்படுத்த போறார், இவ படிப்படியாக அமல்படுத்த போயிடும் அப்படின்னு சொல்லினோம். இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, மேக்ரோன் ஆட்சி ஏற்கனவே ஜோர்டன் பதல்லா சொன்ன சில விடயங்களை அமுல்படுத்த தொடங்கிட்டார்கள். இப்ப அவர்களது தேர்தல் வாக்குறுதியாக கூட வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, ஜோர்டன் பதல்லா வலதுசாரிகள் சொல்ற சில விடயங்களை வந்து தாங்கள் இப்பவே செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அதுல முக்கியமான விடயமே தமிழர்களுக்கு எதிரான ஒரு விடயம் தான். என்ன அப்படின்னு சொல்லி தமிழர்கள் எதிரான சொல்ல முடியாது, பிரெஞ்சு மக்களுக்கு நல்ல ஒரு விடயம் தான். ஆனால் நிறைய தமிழர்கள் அதோட எதிரான விடயமாக மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரான்ஸ்ல இருக்கிற மக்கள், பிரான்ஸுக்கு வாழணும்னு வர்ற மக்கள் பிரெஞ்சு மயமாகணும் அப்படின்றதான் அவருடைய இது. அதாவது பிரெஞ்சு சமூகம் ஆகணும். அதாவது பிரான்சின் கலாச்சாரம், பிரான்ஸ் மக்களோட வந்து ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு மனநிலைய, வாழ்க்கை முறையை வந்து அவர்கள் ஏற்படுத்தி கொண்டால்தான் அவர்கள் வந்து இங்க வாழ்றதுக்குரிய தகுதியை பெறுவார்கள் அப்படின்றதான் அவருடைய அடிப்படையாக இருக்கிறது. அப்படி இல்லையென்றா உங்களுடைய இதுகள் வந்து கேன்சல் ஆகிறதுக்குரிய இதுகளும் இல்லை, படிப்படியாக ஏற்கனவே சரியா வந்தாலும் இதை வச்சுக்கொண்டு திருப்பி உங்களை வந்து கேள்விக்குட்படுத்தக்கூடிய இல்லை ஏதாவது சிக்கல்ல மாட்டி விடக்கூடிய அளவுக்கு இந்த விசா, குடிவரவு இதுகளில் வந்து திருத்தங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை ஒன்று நடப்பதாக கேப்ரியல் அட்டால் மேக்ரோன் கட்சியின் பிரதமரே சொல்லியிருக்கிறார். அதை விட இந்த அதிகாரத்தையும் வந்து அரசாங்கம் மேல வச்சு கொள்ளாமல் அந்தந்த மாவட்டங்களுக்கே பிரிச்சு, அதாவது அந்த ஸ்பாட்ல வச்சே உங்களை வந்து தூக்கலாம் அல்லது உங்களை இதை ரத்து செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வரப்போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே புலம்பெயர்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு எதிரான சட்டம். ஆனால் யார் கொண்டு வர்றது? ஜோர்டன் பதல்லாவா? இல்ல, மேக்ரோன் ஆட்சி தான் கொண்டு வருது. அப்ப இங்க என்னன்னு சொன்னா, யார் வந்தாலும் உங்களுடைய சிக்கல் கட்டாயம் வரத்தான் போகுது. ஏன்னு சொன்னா, அந்த சிக்கலுக்கு காரணம் இன்றைய சூழ்நிலையும் காலமும் தான் முக்கியமான காரணம். நீங்க யோசிப்பாங்க, 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு ஜாழ்ப்பாணத்துல பிரான்ஸுக்கு வந்தவங்க பிரச்சனை ஏற்பட்டவங்களா, அவைக்கு பிரச்சனை இருந்ததா? எந்த பிரச்சனையுமே இருக்குது. அது 100% சொற்கதையை வந்து பார்த்து அனுபவித்து அந்த காலமே முடிஞ்சுது. இனி இந்த காலம் இப்படித்தான் இருக்க போகுது. அப்படினால இதுதான், யார் வந்தாலும் இதுதான் வரப்போகுது. நீங்க வாரதை எதிர்கொள்ளத்துக்குரிய மன உறுதியை வளர்த்துக் கொள்ளுங்க, இல்லை அதுக்குரிய தகுதியை வளர்த்து கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு உண்மையில பெரிய அளவுக்கு பிரச்சனை வரப்போறதில்ல. முந்தைய காலம் மாதிரில அடிச்சு தூக்கி ஏத்துற போறதோ இல்லது இந்த இனம் சம்பந்தப்பட்டோ இல்ல புலம்பெயர்ந்தாலும் சொல்லி வரையறைக்கு உட்படுத்தி உங்களை வந்து பாகுபாடுபடுத்துறதெல்லாம் வந்து இந்த 2024 நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால நீங்க அதை பற்றி எல்லாம் நிறைய பயப்பட தேவையில்லை. பிரச்சனைகள் நடக்கும், யாருக்குன்றது நீங்கள் தான் தீர்மானித்து கொள்ளணும். நன்றி.